வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். நான் உங்கள் அசீம். பாய் வீட்டு பிரியாணிக்கு மட்டும் எப்படி தனி டேஸ்ட் வருதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அந்த ரகசியத்தை தான் இங்கே சொல்ல போகிறேன். மசாலாவை சரியான அளவில் சேர்த்தா சுப தானாக வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி 10 கிலோ அரிசியும் 15 கிலோ மட்டனும் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் சரியான அளவில் தேவை அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். ஆயில், வாசனை இல்லாத எந்த ரீஃபைண்ட் ஆயில் ஆர் சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதோட ஸ்மெல்லு பிரியாணிக்கு மேலே டாமினேட் பண்ணும். அதனால் அந்த 2 எண்ணெயை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. ஆயில் 10 கிலோவுக்கு 2 லிட்டர் ஆயில் தேவைப்படும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 1 கிலோவுக்கு 1 கிராம் கணக்கில் ஒரு கிராம் கணக்கில் 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் பட்டை, 10 கிராம் லவங்கம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் இந்த 3 தவிர வேறு எந்த குப்பையும் சேர்க்காதீங்க. இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸு இந்த மாதிரிலாம் சேர்க்க சொல்லுவாங்க. இந்த குப்பையெல்லாம் இதில் போடாதீங்க. நீங்கள் அடுத்து வெங்காயம் 4 கிலோ முழுசாக எடை போட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி 4 கிலோ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 100 கிராம் அளவுக்கு. பூண்டு பேஸ்ட்டு கடையில் விற்கிறது வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, அது அளவு சரியாக வராது. இஞ்சி நல்ல முத்தின இஞ்சியாக பார்த்து 1.25 கிலோ இஞ்சி வாங்கிக்கோங்க. பூண்டு 3/4 கிலோ வாங்கிக்கோங்க. ரெண்டையும் தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. புளிப்பு தயிர் 2 லிட்ரு. மிளகாத்தூள் 125 கிராம். யூஸ்வலாக 100 கிராம் அளவு தான் 10 கிலோ அரிசிக்கு போடுவாங்க. ஆனால் கறி நாம் 15 கிலோ போடுறோம். 1க்கு 1 போடுவாங்க இல்லையா, 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி, அந்த கணக்கில் போட்டிங்கன்னா 100 கிராம் மிளகாத்தூள் போதும். இப்போ நம்ம 1க்கு 1.5 போடுறோம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போடுறோம். அதனால் 125 கிராம் மிளகாத்தூள் தேவைப்படும். மல்லி, புதினா 2 கட்டு, அதை பொடியாக நறுக்கி கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதோட 15 கிலோ ஆட்டுக்கறியும் 10 கிலோ பாஸ்மதி அரிசியும் எடுத்துருக்கேன். சரி, இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சட்டி ஏற்றிட்டு 2 கிலோ ஆயில் விட்டுட்டேன். முதல்ல 1 கிலோ விட்டுருக்கேன். இப்போ இதில் 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு போட போகிறோம். இதை தவிர வேறு எந்த குப்பையும் இதில் போடாதீங்க. இப்போ இன்னொரு லிட்டர் ஆயில் விட்டுறோம். 2 லிட்டர் ஆயில் மொத்தம் 10 கிலோவுக்கு, அதாவது 1 கிலோவுக்கு 200 கிராம் ஆயில். இதில் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 4 கிலோ நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், நீளமாகவும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி பொடியாக நறுக்கிறாதீங்க, அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் நீளமாக கட் பண்ணிங்க. இந்த வெங்காயம் வேகிற வரைக்கும் அந்த மீன் டைம் இந்த அரிசியை கொஞ்சம் களைஞ்சி 2-3 தண்ணி விட்டு களைஞ்சி வச்சுக்கோங்க, ஊற போட்டுருங்க. அதே மாதிரி கறியையும் நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிருங்க. இந்த கொழுப்பெல்லாம் எடுத்துடாதீங்க, கொழுப்பெல்லாம் இருக்கட்டும். கொழுப்பு தான் கரைஞ்சி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 தண்ணி விட்டு கழுவி வச்சுட்டுங்க கறியையும். இது பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கழுவுனா இப்போ 2 அடுப்பு, இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒலை ஏற்றிடுங்க. இதில் ஒரு 30-40 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக ஸ்லோவாக. இதுக்கிடையில் நம்ம அந்த கறிக்கு மசாலா போட்டு இதை மூடி விட்டுருங்க, அது கொதிக்கட்டும் அது பாட்டுக்கு. இந்த பக்கம் வாங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கருவிடக்கூடாது, கருப்பாயிடக்கூடாது, கசப்பு வந்துடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஒரு பக்கமாக வெந்து ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடும். அதனால் ஒரே சீராக எல்லா பக்கம் வெந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். 1.25 கிலோ இஞ்சியும் 3/4 கிலோ பூண்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சது அந்த அரைப்பை இதோடு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் அதே மாதிரி அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு. அதனால் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது போனதுக்கப்புறம் அந்த கறியை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இஞ்சி பூண்டோடைய அந்த காரம் கறி உள்ளே இறங்கணும். அதனால் கறியை இஞ்சி பூண்டில் போட்டுட்டு இஞ்சி பூண்டையும் கறியையும் கீழேருந்து மேலே அப்படி எல்லாத்தையும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே கலர் மாறினதுக்கப்புறம் அறுத்து வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணணும். தக்காளி 4 கிலோ, பச்சை மிளகா 100 கிராம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் பரட்டி விட்ருங்க. இதோட கூட 125 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுங்க. இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த உப்பு எவ்வளோ சேர்க்கணுன்னா, ஒரு கை அளவுக்கு, அப்புறமா இன்னொரு அரை கை அளவுக்கு
கல் உப்பு தான் போடுறேன்னா அதே கல் உப்பு அளவில் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். சால்ட்டில் போட்டிங்கனாக்கா அந்த டேஸ்ட் வராது. அதனால் கல் உப்பு போடுங்க. அதை போட்டுட்டு இந்த உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தயிர் 2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அது கூடவே சேர்த்து இந்த மல்லி இலை புதினா அரைச்சி கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடியாக கட் பண்ணி, அதையும் இது கூட ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இது வேகணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்ருங்க. இது கூட எவ்வளோ தண்ணி விடணுன்னாக்கா, தண்ணி விடலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும். எவ்வளோ தண்ணி விடணுன்னாக்கா 700 ml 1 கிலோவுக்கு. இப்போ 10 கிலோ அரிசி போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து 7லேருந்து 8 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம 7 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்குங்க. கறி வந்து வெந்துருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். கறிக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மசாலாவும் அதுவும் கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சக்க கறியாக பார்த்து ஒன்று எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது 2ஆக பிரிஞ்சு வரும். அப்படி வந்துச்சுனாக்கா 3/4 பாகம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு இந்த தீயை இருக்கிற விறகெல்லாம் தூக்கி அந்த உலையில் போட்டுருங்க. இதுக்கு இனிமேல் தீ தேவைப்படாது கறிக்கு, ஏன்னா கறி வெந்துருச்சு. இதில் வந்து அரிசியை வந்து உலை நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் இங்கே தீயை ஏற்றிட்டு நல்லா மலமலன்னு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ உப்பு இருக்கணுன்னா அரிசியில் கடல் தண்ணி அளவுக்கு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். தொண்டையில் தெரியணும் உப்பு. கடல் தண்ணி அள்ளி குடிச்சு பார்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ உப்பு இருக்கும், அதே மாதிரி அளவுக்கு உப்பு இருக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை மொத்தமாக கொட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடக்கூடாது, மொத்தமாக கொட்டிடுங்க. மொத்தமாக கொட்டிட்டு கரெக்டாக டைமர் வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷம் தான் இருக்கணும் உள்ளே. இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட அரிசி 2 நிமிஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது. அதுலேயே 40 to 50% குக் ஆகிரும். ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக இப்படி மேலோட்டமாக கிண்டிகிட்டு இருக்கணும். ஏன் அளவு 2 நிமிஷம்னு சொல்கிறேன்னாக்கா, ரொம்ப ஓவராக இதுலேயே குக் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் அதில் இருக்க தண்ணியை உறிஞ்சி சக் பண்ணி இதாகும்போது குழஞ்சிரும். அதனால் இதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. 40% தான் வேகணும். இதில் அந்த வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வடிகட்டியில் வந்து கூட அதில் துணி போட்டு வடிகட்டுவாங்க, இல்லைனா ஜல்லடை அந்த மாதிரி இதில் வச்சு எனக்கு இது தான் கிடச்சிது. அதனால் இதில் ஊற்றி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க தண்ணியை. அவ்வளோ தண்ணியை எடுத்துருங்க. இதிலேருந்து ஒரு 2 கப்பு அள்ளி ஊற்றுறான் பார்த்தீங்களா, அந்த 2 கப்பு அளவுக்கு தண்ணியை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த லெவல் பார்த்துட்டு அது தண்ணி ஊற்றணும். அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் கீழே விட்டுட்டிங்கனாக்கா நமக்கு தண்ணி கிடைக்காது. அதனால் முதல்ல எடுத்து 2 இது ரிசர்வ் பண்ணிவிடுங்க. இப்போது கறி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு கறியோட. கறி நல்லா 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு. இந்த தம்மில் மீதி 1/4 பாகம் வேகும். இப்போ அந்த அரிசியை மொத்தமாக அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு லைட்டாக கிண்டணும், ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக கிண்டிட்டு மேலோட்டமாக கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவு. இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கணும். இது பத்தலைனாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலேருந்து 1 ஜக்கோ 2 ஜக்கோ ஊற்றி லெவல் பண்ணணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கணும். முங்கி இருக்கக்கூடாது, மேலேயும் இருக்கக்கூடாது, அளவு இருக்கணும். இந்த மாதிரி கொதி லேசாக வரும்போது மூடிட்டு மேலே கட்டை நெருப்பு போடணும். ஏன்னா மேலே இருக்கிறது வேகணும், கீழே இருந்து நெருப்பு இருக்குது அது வேகும். அதனால் மேலே நெருப்பு போட்டு மேலேயும் வேகணும். இந்த ஏன் மேலேயும் வேக வைக்கிறாங்கன்னா, இந்த மூடியில் வேர்வை தண்ணி வரும். அந்த வேர்வை தண்ணியும் ஆவி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனாலையும் கட்டை மேலே போடுவாங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு இந்த ரிங்கு மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வந்துடணும். நடுவில் கங்கு இருக்கக்கூடாது. அந்த வெளிவட்ட பாதையில் மட்டும் இருக்கிற மாதிரி ரிங்கு பாதி கொண்டு வந்துடும். நடுவில் இருக்க தீயை பூரா வெளியே எடுத்துருங்க. இப்போ 25 மினிட்ஸ் இதே பொசிஷனில் தம் போட்டு விட்டு திறந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மயிர் குச்செரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரிசியெல்லாம் எரிஞ்சு நிற்கும். இது வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துருக்கு பாருங்கள். உதிரியாக பிசுபிசுப்பு இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது. வாசனை கமகமன்னு வருது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி பார்க்கும்போதே அப்பிடைசராக இருக்கணும், சாப்பிட்ணுன்னு தோணணும், அந்த அளவுக்கு இருக்கணும் பிரியாணி. இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வாசனையும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படணும்னா நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்.
அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செஞ்சு தருவோம். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.